எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நல்லவர். எங்கள் ஒவ்வொருவரோடும் கர்த்தர் கூட இருந்து ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் அதிசயமாய் நம்மை நடத்தி வருகிறார். ஆம், தேவனுடைய வழிநடத்தல் எவ்வளவு அற்புதமானது. அது எங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. தேவனிடத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு வார்த்தையை பெறுகிறோம். அந்த வார்த்தை அன்றைக்கு நமக்கு மன்னாவாக இருக்கிறது. அந்த வார்த்தை நமக்கு ஜீவனிலும் பலனாக இருக்கிறதை பார்க்கிறோம். ஆம், எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு என்ன சொல்லுகிறது என்பதை தியானிப்போமா? அங்கே நாங்கள் கவனிக்கிறோம். சகரியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரத்துல கர்த்தர் 10வது வசனத்திலே சொல்லுகிறார், சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கெம்பீரித்து பாடு, நான் உன் நடுவில் வந்து வாசம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஆம், தேவனை நாங்கள் பாடுகிற போது, தேவனை துதிக்கிற போது, அவரை மகிமைப்படுத்துகிற போது, அவர் சாமி எங்கள் நடுவில் வந்து எங்களை ஆசீர்வதிப்பேன், நான் உங்கள் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று சொல்கிறார். அதைத்தான் யாத்திராமம் புஸ்தகத்திலே சொல்கிறார், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் உன் நடுவில் வந்து உன்னை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்கிறார். தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துகிற இடத்துல அவர் தாமே எங்கள் நடுவிலே வந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆம், என கருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், அவருடைய துதிகளை சொல்லுங்கள், அவருடைய மகிமையை பாடுங்கள். ஆம், தேவனுடைய சிருஷ்டிப்புகளை பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்கிறது. ஆம், தேவனுடைய மகிமையை அங்கே நம்முடைய தலையை நிமிர்ச்சி வானங்களை பாருங்கள், எவ்வளவோ அழகாக இருக்கிறது. அங்கே காலையில் உதிக்கிற சூரியனை கவனித்து பாருங்கள், தேவன் எவ்வளவு அழகாக அந்த சூரியனை சிருஷ்டித்து அங்கே நம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறார் என்பதை பாருங்கள். ஆம், சீயோன் குமாரத்தியே நீ கம்பீரமாய் பாடு, கர்த்தர் உன் நடுவிலே வந்து வாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா. தேவனை பாடுங்கள், தேவனுடைய துதியை பாடுங்கள், அவருடைய நன்மைகளை எண்ணி பாடுங்கள். சங்கீதக்காரர் அதனாலதான் சொல்லுகிறான், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியினால் நான் அவரை பாடுகிறேன். கர்த்தருடைய நன்மைகளை நினைத்து பாருங்கள். இன்றைக்கு அநேக நேரங்களிலே கர்த்தரை நாங்கள் பாடுகிறதுக்கு பதிலாக, கர்த்தருடைய நன்மைகளை நினைத்து துதிக்கிறதுக்கு பதிலாக சில நேரத்திலே தேவனை பார்த்து முறுமுறுத்து கொண்டே இருக்கிறோம். தேவன் செய்யாததை நினைத்து முறுமுறுக்கிறோமே தவிர தேவன் செய்த நன்மைகளை நினைத்து பாடுகிறோம் இல்லை. எந்த மனிதன் தேவன் செய்த நன்மைகளை எண்ணாமல் போகிறானோ அவன் கர்த்தரை பாடுகிறதில்லை. எந்த மனிதன் கர்த்தருடைய நன்மைகளை பாடாமல் போகிறானோ அவன் கர்த்தருக்கு முன்னாக முறுமுறுக்கிறவர்களாய் இருப்பீர்கள். நீங்கள் இன்றைக்கு கர்த்தருக்கு முன்னாக அவருடைய கிரிகளை பார்த்து பாடுகிறவர்களாய் இருக்கிறீர்களா அல்லது முறுமுறுக்கிறவர்களாக இருக்கிறீர்களா? ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், சீயோன் குமாரத்தியே, சீயோன் குமாரனே நீ கம்பீரித்து பாடு, கர்த்தர் உன் நடுவில் வந்து வாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் உன் நடுவிலே வந்து உன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு கர்த்தரை பாடுவதற்கு எங்களை அர்ப்பணிப்போமா? கர்த்தரை துதிப்பதற்கு நம் வாழ்வை அர்ப்பணிப்போமா? தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு, ஆண்டவரே நானும் பாடுவேன், காலையில பாடுவேன், மாலையில பாடுவேன், கர்த்தரை பாடுவேன், அவருடைய அதிசயங்களை குறித்து பாடுவேன் என்று சொல்லி நீங்களும் ஆண்டவரிடத்தில் உங்கள் வாழ்வை அர்ப்பணிக்கிறீர்களா? ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் யாரெல்லாம் உம்மை பாடுவதற்கு இன்றைக்கு தீர்மானிக்கிறார்களோ, துதியினால் ஸ்தோத்திரங்களினால் உம்மை பாடுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிரிகளை நினைத்து பாடுகிறோம், உம்முடைய நன்மைகளை நினைத்து பாடுகிறோம். தேவனே, இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகளுடைய வாயிலே எப்பொழுதும் துதி உண்டாகட்டும். முறுமுறுப்பை அகற்றி போடும் ஆண்டவரே, முறுமுறுப்பை அகற்றி போடும். கர்த்தருடைய நன்மைகளை நினைத்து பாடட்டும். கர்த்தர் ஆசீர்வதிப்பீரார். துதிகான மகிமை எல்லாம் உங்களுக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரியுங்கள், அவர் துதி உங்கள் வாயில் இருக்கட்டும். கர்த்தரை குறித்தே பாடுங்கள், அவர் உங்கள் நடுவிலே வந்து வாசம் பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.